வீட்டில் உங்கள் குழந்தைங்க என்னம்மா சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்யின்ட்டு இருக்க, ரொம்ப போர் அடிக்கிறம்மா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. பிரச்சனை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ மதராக ரொம்ப முக்கியமாக. என்ன சிராஜ் திடீர்னு கட்சி மாறிட்டியா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே அவங்க கட்சி தான், பசங்க கட்சி தான், ஐ மீன் குழந்தைங்க கட்சி தான். நீங்கள் வந்து ஒயர் பண்ணுறீங்க, அதாவது வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை ரீஒயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நியூரல் பாத்வே வந்து தப்பாக வந்து உருவாக்குறீங்க. என்ன அப்படின்னா சரியாக நடக்காதது, மோசமாக நடக்கிறது, நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். நெகட்டிவிட்டின்னு சொல்லாமான்னு தெரியல. ஏதோ உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீஒயர் பண்ணி வளர்த்துக்கிறீங்க, அதை டெவலப் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அது அப்படி தான் நடக்குது. அது உண்மை தான், நீங்கள் நினைக்கிறது உண்மை தான். ஆனால் நீங்கள் அதை ரீஒயர் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்கள் எமோஷன்ஸ் ரொம்ப டிஸ்ரெகுலேட் ஆகி நீங்கள் அதை வேகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது நீங்கள் அதை வேகமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பிரச்சனை அதிகமாகும், நம்ம குழந்தைங்கக்கிட்டேயும் பிரச்சனை அதிகமாகும். அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்க தோணும். அந்த பாசிட்டிவிட்டி நீங்கள் வேடிக்கை பார்க்க அது ரீவயர் ஆகும். அது ரீவயர் ஆச்சு அப்படின்னா உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வரும். ஆப்வியஸாக அது அவனை பெருசாக என்ன பண்ணும் அப்படின்னா அது அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகும்.